போன வருஷம் இருந்த பிரச்சனை நீங்க வந்து கரெக்டா அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. ஓப்பனிங் ஸ்லாட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த வாட்டி நீங்க சொல்ற மாரி பத்தும் நிஷாங்கா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர வச்சு ஓப்பன் பண்றனால அந்த இடத்துல பிரச்சனைய கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிருக்காங்க. மிடில் ஆர்டர்ல இருந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா, நிதிஷ் ராணா உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டேவிட் மில்லர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரையும் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவராலா மேல பேட்டிங்ல இருந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண மாதிரி தெரியுது. பவுலிங்லயும் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப முகேஷ் குமாரே வெளியே வச்சுட்டு அக்யூப்தார் நபி உள்ள நம்ம 11ல ஆடுற மாதிரி அளவுக்கு டீம் வந்து பயங்கரமா செட் ஆயிருக்கு. இந்த டீமுக்கு வந்து இனி ஏதாவது வந்து கன்சர்ன் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பாக்குறீங்களா? கன்சர்ன் நம்ம வந்து சொல்ல முடியாது. மேபி அந்த அக்கீப்தார் நபி தான் வந்து தேர்ட் சீமரா வந்து இருக்காரு. ஸோ அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா சூப்பரா வந்து இருக்கும். ஏன்னா டொமஸ்டிக்கும் ஐபிஎலுக்கும் செம்ம டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அது நம்ம நிறைய டைம் வந்து பார்த்துருப்போம். சில பேர் டொமஸ்டிக்ல நல்லா பண்றவங்க ஐபிஎல் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இவர் டேலண்டட் பிளேயர் தான். ஐபிஎல்ங்கிறது வந்து ஒரு புதுசு. ஸோ அங்கே அவர் எப்படி பண்றாரு? ஏன்னா அவர் தான் தேர்ட் சீமர். கன்ஃபார்ம் 4 ஓவர் போட்டே ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்ப அவர் எப்படி போடுறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். மற்றபடி வேற எதுவுமே உங்களுக்கு கன்சர்ன் தெரியல. கன்சர்ன் நீ இப்போ கேட்டதுனால டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா பென் டெக்கெட் தான் போவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பத்து மிஷாங்கா போயிட்டாங்கன்னா பெட்டராக தெரியும். ஏன்னா ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா. நல்லா இருக்கு. பத்து மிஷாங்கா வந்து இப்போ நான் இப்போ சப்ஸ்கிரைபரே பார்ப்பாங்க என்னன்னா பத்து மிஷாங்கா என்ன ப்ரோ சொன்னீங்க கடைசியில் அடிக்கலான்னு நீங்க கேட்பீங்க. பட் அவருக்கும் ஐபிஎல் புதுசு தான். ரெண்டு பேருக்குமே ஐபிஎல் புதுசு தான். அதுல யார் பெட்டர்னு கேட்டீங்கன்னா பத்து மிஷாங்கா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதனால சொல்றோம் நாங்க. கண்டிப்பா பாலனா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கப்பல் அங்கேயிருந்து முழுகிடுச்சு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இருந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அங்கிருந்து வந்து டிராவல் எப்படி பண்ண போறாங்க, கேப்டன் அக்ஷர் பட்டேல் என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். கன்ஃபார்ம் அந்த ஒரு பிளே ஆஃப் வர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. மேபி அந்த ஒரு 4-5 அந்த ஒரு ஸ்பாட்ல வந்து முடிப்பாங்க. நல்லாவே வந்து பண்ணாங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு காம்பினேஷன் ஓப்பனிங் காம்பினேஷனாக இருக்கட்டும், ஆக்கிப் நபிக் அந்த ஒரு பவுலிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து செட் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா அந்த ஒரு டீம் வந்து பிளே ஆஃப் நோக்கி வந்து போயிடுவாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு 4-5 மார்க்ல வருவாங்கன்னு தோணுது.